வெல்கம் டு Thiyashri vlogs. நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். எங்க பாப்பா ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்க. சோ ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டதனால நம்ம இன்னைக்கு ஒரு எக் வச்சு ஒரு லாலிபாப் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். फ्रेंड्स, நம்ம எக் லாலிபாப் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நான் முட்டையை 4 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கிரேட்டர்ல துருவி வச்சிருக்கேன். சின்ன கிரேட்டர்ல துருவிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு இது நல்லா உதிரி உதிரியா கிடைக்கும். இப்போ இதில் நம்ம என்னென்ன மசாலாலாம் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் எல்லாருமே கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால நான் 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு வாட்டி கலந்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அரிசி மாவு, ரொம்ப மாவு சேர்க்காதீங்க, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இது நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் 1 டீஸ்பூன் அரிசி மாவு இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. எனக்கு இது இப்போ கரெக்டாக இருக்குது. எடுத்து நம்ம உருண்டை பிடிக்கிறப்போ இந்த அளவுக்கு நல்லா பால் மாதிரி ஷேப் பண்ணுறதுக்கு வரணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதை நம்ம குட்டி குட்டி பால்ஸாக ஷேப் பண்ணிக்கலாம். இந்த அளவு நீங்கள் போட்டிங்கன்னா தான் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறப்போ உங்களுக்கு எல்லா சைடும் நல்லா வெந்து வரும். இப்போ நான் எல்லாமே இது சின்ன சின்ன பால்ஸாக ஷேப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸில் கொஞ்சமாக உப்பும் மிளகும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் ஒரு முட்டையும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் கார்ன்ஃப்ளவர் தான் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்க ஒரு உருண்டையிலேருந்து எடுத்துகிட்டு இந்த கார்ன்ஃப்ளவரில் நல்லா நம்ம டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே எல்லா பால்ஸையும் கார்ன்ஃப்ளவரில் கோட் பண்ணிவிட்டு அப்புறமா பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நான் எல்லாத்தையுமே நல்லா பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டும். போட்ட உடனே திருப்பாதீங்க, ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளாரையும் நல்லா வேகும், வெளியில் கரைஞ்சிடாமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு லைட்டாக ரொட்டேட் பண்ணி விடலாம். அப்போ தான் எல்லா சைடும் உங்களுக்கு பொரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம இந்த மாதிரி லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் எல்லா சைடும் வெந்து வரும், எதுவும் கரைஞ்சிடாமல். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே இது நல்லா உங்களுக்கு குக் ஆகிடும், லோ டு மீடியம் ஃப்ளேமில். இப்போ இதை நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாம். எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரியே மீதி இருக்க பால்ஸையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய எக் லாலிபாப் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஸ்டிக்ஸ் உருவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஈஸியான எக் லாலிபாப் ரெடி. இது நீங்கள் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸி, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நம்ம பாப்பா கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.